விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அதிகமான வேலைப்பளு காரணமாக பாதிக்கப்படுகின்ற நாடுகளில் எப்போதும் ஜப்பான் முதலிடத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக ஓய்வில்லாமல் வேலைகளில் ஈடுபடுகின்ற காரணத்தால் பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் உடல்நலக் குறைவு, அதன் மூலமாக வரக்கூடிய மரணங்கள், அதே போல மன அழுத்தங்களுக்கும் அதிகமாக இவர்கள் உள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்தோடு நேரத்தை செலவிட முடியாமல் தவிக்கின்ற காரணத்தால் இயல்பாக ஏற்படக்கூடிய குடும்ப சிக்கல்களையும் அதிகமாக ஜப்பான் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஜப்பானை போன்றுதான் சீனாவிலும் இது தொடர்பான அதிகமான பிரச்சனைகள் இப்போது நாளுக்கு நாள் தலை தூக்கிக் கொண்டே இருக்கின்றன. அப்படியான ஒரு சம்பவம் தான் இப்போது சீனாவிலே பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் என்பது சமூகத்திலே ஒரு விவாத பொருளாகவும் இப்போது மாறியிருக்கிறது. கிழக்கு சீனாவிலே இருக்கக்கூடிய இந்த அபோ என்கின்ற 30 வயது இளைஞன் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பெயிண்டராக ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு ஓய்வு வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக அவர் 104 நாட்கள் வேலை செய்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் மே மாதம் வரைக்கும் ஓய்வில்லாமல் அவர் தொடர்ச்சியாக 104 நாட்கள் வேலை செய்ததன் காரணமாக உடலிலே இருந்த நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே அவருக்கு குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக சின்ன சின்ன உடல் சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி பின்பு அது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான விடயமாக மாறி கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த இளைஞன் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார். இதற்கு பின்னதாக அந்த நபரினுடைய குடும்பத்தார் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த குறித்த நிறுவனத்துக்கு எதிராக விடுமுறை வழங்காமல் தொடர்ச்சியாக அவருக்கு வேலைகளை வழங்கி அழுத்தங்களை ஏற்படுத்தி மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்திய மதிப்பிலே குறித்த அந்த நபரினுடைய குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அறிவித்திருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகின்ற போது நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம், எவ்வளவு எங்களுக்கு உழைப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு ஓய்வு என்பது நிச்சயமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையாக வைத்துக் கொண்டால் எங்களை சார்ந்த, எங்களை நம்பியிருக்கக்கூடிய குடும்பத்துக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு பயனற்ற நபராக மாறுவோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே உலகளவில் இந்த தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய எத்தனையோ சட்டங்கள் இருந்தாலும் கூட இவ்வாறான மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்போதும் சட்டத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதை தாண்டி இருக்கக்கூடிய மனிதாபிமானம், மனிதர்கள் அவர்களுக்கான ஓய்வு, அது மட்டுமல்ல அவர்களுடைய மன மகிழ்ச்சி குறித்தும் நாங்கள் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இது தொழில் வழங்குகின்ற பக்கத்திலும் இருக்க வேண்டும். தொழிலை பெற்றுக்கொண்டு கடமையில் இருக்கக்கூடியவர்களும் இது குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டும்.